சென்னை வளசரவாக்கத்தில் ஆன்லைனில் ஆர்டர் செய்த மருந்தை விற்பனை செய்வது போல் நாடகமாடி கொள்ளையடிக்க முயன்றதோடு வீட்டில் தனியாக இருந்த ஓய்வு பெற்ற பெண் மருத்துவரை கத்தியால் குத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வளசரவாக்கம் பிருந்தாவன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மணி. இவர் மருத்துவத் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்று தனது மகள், மருமகன் என குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று பெண்மணி வீட்டில் தனியாக இருந்தபோது அங்கு வந்த நபர் ஆன்லைனில் மருந்துகள் ஆர்டர் செய்தது வந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனையடுத்து தனது மகள் ஆர்டர் செய்திருப்பார் என நினைத்து அவரை உள்ளே அழைத்து மருந்தை கேட்டுள்ளார். அப்போது பையில் இருந்து கத்தியை எடுத்து மணியின் கையில் குத்திவிட்டு பணம் மற்றும் நகையை கேட்டு மர்ம நபர் மிரட்டியுள்ளார். இதனை கண்ட அவரது வீட்டின் பணிபுரியும் வேலைக்கார பெண் திருடன் திருடன் என கூச்சலிடவே அந்த நபர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். பின்னர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து சம்பவம் குறித்து விசாரணை செய்த போலீசார் வீட்டில் புகுந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர் ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்த நாகமுத்து என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆன்லைனில் டெலிவரி செய்வது போல வந்து வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கத்தியால் தாக்கி பணம் மற்றும் நகை பறிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் மக்களை பீதியடைய செய்துள்ளது.